இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. உன்னை தவிர நரட்டோ, நான் உன்னையும் தான் கொல்ல போறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உன்கிட்டயும் எல்லா டெய்ல்பிஸோட சக்கரமுமே இருக்கு. அதனால உன்னை சேர்த்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம சாசுகே. நம்ம நரட்டும் நீ நினைக்கிற மாதிரி நான் நடக்க விட மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா டெய்ல்பிஸ்ட் கூடவே நான் இருந்திருக்கேன். எல்லா டெய்ல்பிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட சகோதரர் மாதிரி பழகிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அதனால டெய்ல்பிஸ்ட்னால எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி நம்ம நரட்டோ சொல்ல, நெக்ஸ்ட் நம்ம சாசுகே நீ தேவையில்லாம சாக போற நரட்டோ. உன் கூட என்னதான் அந்த 9 டெய்ல்பிஸ்டோட சக்கரம் இருந்தாலும் எனக்கு அதை ரிலீஸ் பண்றதுக்கு தேவையில்லை. நான் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன் 9 டெய்ல்பிஸ்டையும் எனக்கு அட்வான்டேஜா நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம சாசுகே. அது வரைக்கும் அது 9 டெய்ல்பிஸ்டையும் நான் உயிரோட வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றான் சாசுகே. நம்ம ரெண்டு பேர் தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அது ஆனா இந்த நேரத்துல நடக்காது. உனக்கே அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவான் நம்ம சாசுகே. நம்ம சாசுகே வேகமா நடந்து போயிட்டே இருக்க பின்னாடி இருந்து நம்ம கக்காசி நில்லு சாசுகேன்னு சொல்லி கத்துவார். ஆனா நம்ம கக்காசியால கொஞ்சம் கூட நகர கூட முடியாது. ஏன்னா அந்த 2 சரிங்கான யூஸ் பண்ணனால அதோட பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். திருப்பியுமே நம்ம சாசுகே வேகமா நடந்து போயிட்டு இருக்க இந்த வாட்டி நம்ம சாக்குரா அழுதுகிட்டே நில்லு சாசுகே, எனக்கே நல்லா தெரியும் என்னால அழுது புலம்ப மட்டும் தான் முடியும். நான் எவ்வளவுதான் உன்னை லவ் பண்ணாலும் எவ்வளவுதான் உன்னை கேர் பண்ணாலும் என்னால உன் கிட்ட வர முடியல. உன் மனசுல கொஞ்ச நாவது எனக்கான ஒரு இடம் இருந்தா நில்லு சாசுகே நில்லு சாசுகேன்னு